பார்க்க போகிறோம்னா நம்ம புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும். யூடியூப் சேனல் பேர் என்னென்னா பாலா எஃப்எஃப் vlog. இன்றைக்கான வீடியோ என்னன்னா மீனை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க மீனை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம மீன் பார்க்குற இடத்துக்கு வந்தாச்சு. ஒன்றே ஒன்று மறந்துட்டோம், இந்த வீடியோவில் மீன்க பற்றி வரும், ஃப்ரீ ஃபயர் பற்றி வரும், மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ நம்ம நீங்கள் எடுத்தோடனே போய் கடையில் போய் பவுல் அது இதுன்னு வாங்குவீங்க. அப்படி வாங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மீனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே வாங்க நம்ம ஃபைட்டு வாங்கலாம். இப்போ இங்கே தான் எல்லா கலெக்ஷன் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, ரேட்டு மட்டும் கடைசியெலாம் சொல்லிக்கிறேன், கோச்சுக்காதீங்க. இதெல்லாம் நம்ம ஃபைட்டு தான். இதெல்லாம் ஃபுல் மூணு ரெட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மணி பிளாண்டு அந்த மாதிரிலாம் நம்மள்ட்ட இருக்குது. இது மட்டும் கலர் ஸ்டோன்ஸு இங்கே பாருங்கள், கலர் ஸ்டோன்ஸு அது மட்டும் நம்மள்ட்ட இருக்குது. அப்படி இங்கே வந்து ஃபைட்டு போர்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த யாரும் மூவ் பண்ணிட்டு பாருங்கள். அந்த இதெல்லாம் 60 ரூபா 70 ரூபா வரும். இந்த ஃபைட்டை பாருங்கள், இந்த மாட்டம் ஃபைட்டெல்லாம் எவ்வளோ வரும்னு கேட்பீங்க. இதெல்லாம் 80 100 அப்படி தான் வரும். நீங்கள் வேறு ஊர்லேருந்து எங்கேயாச்சும் வர அவசியமே இல்லை. நாங்களே வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிடுவோம். வாங்க, இது சில பேர் இங்கேனா பபுள்ஸ் கட்டுவோம். அது சில பேர் தொட்டி கழுவுறன்னு கீழே ஊற்றிடுவீங்க. அப்படி ஊற்றவே கூடாது. எதுக்கு பபுள்ஸ் கட்டுனா முட்டை விட அந்த மாதிரி தான் கட்டும். இது பென் ஃபைட் வாங்கி விடுங்க. அப்படி பபுள்ஸ் கட்டினா விட்டதுக்கப்புறம் 2 ஜோடி சேர்ந்து பபுள்ஸில் வந்து முட்டை விடும். ப்ரீடிங்கு, அதுக்கு பேர் ப்ரீடிங்கு வந்து அது பென் ஃபைட் விட்டதுக்கப்புறம் அப்படியே சுற்றுனதுக்கப்புறம் அதில் அப்படியே அட்டாச் ஆகி இது முட்டை விட ஆரம்பிச்சிடும். இன்னும் ஆனை வந்து என்ன பண்ணணும்னா கீழே பெண்ணை வந்து முட்டை விட்டதுக்கப்புறம் கீழே போய் எடுக்கும். அதை வந்து எடுத்துகிட்டு போய் ஆனை மேலே வைக்கும். மேலே தூணா ஒரு 10 ஒரு 9 நாளில் குட்டி போட்டுரும். நீங்கள் போயிட்டு சும்மா ஏதாச்சும் போட்டு மேலே மூடி வச்சிடணும். மூச்சு சும்மா போய் திறந்து பார்க்கக்கூடாது. டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. வாங்க இதை வச்சிடலாம். இதுக்கு இந்த மாட்டை குட்டிகள்லாம் வந்து என்ன ஃபுட்டுன்னா மொயனோன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது கடையில் போய் கேட்டால் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அந்த மாத்திரையை விடணும். வாங்க நம்ம வச்சிடலாம். அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு ½ மூணு வீட்டாக இருக்குது. சண்டை போட்டுலாம் வாலி கிழிஞ்சிருச்சு, அதனால் கொடுக்க மாட்டேன் யாருக்கும். இது எப்படி இருக்குன்னு சொல்லணும். வேணுக்குன்னா வாங்கிக்கோங்க, ஃபைட்டுக்கெல்லாம் விடாதீங்க. இதோட ஃபுட்டுக்கு வந்து நம்ம இது தான் போட்டு கொடுப்போம். பாருங்கள், அப்படி அந்த சைடு வந்தோம்னா நம்மள்ட்ட என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்மள்ட்ட கொடுக்குறோம் சேல்ஸுக்கு தான். பாருங்க, இங்கே பாருங்க, ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்குது. இதில் வந்து கப்பீஸும் மவுலியும் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மள்ட்ட கப்பீஸ் வந்து 50 ரூபா 3 மீன் 50. மவுலி வந்து 4 இது 60 ரூபாய்க்குன்னு கொடுத்து விட்ருக்கோம். இந்த பாருங்கள், குட்டியெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. இதுவும் டெலிவரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னு வாங்கிக்கோங்க. பாருங்க, ஸ்டோன்ஸ் வந்து நாங்களாம் விற்கிறோம். எப்படின்னா இங்கே இந்த குளித்தலை, இந்த சரௌண்டி குளித்தலையெல்லாம் போய் உள்ளுக்கு மீன் கடையெல்லாம் கேட்டிங்கன்னா ₹1 மீன் கல்லுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து 50 60 ரூபாங்க. நாங்களாம் வந்து 30 ரூபா 10 ரூபாய்க்கு உள்ளே கொடுத்துக்கிட்டுருக்கோம். வெறும் பட்ஜெட்டில் கொடுத்துக்கிட்டுருக்கோம். இந்த மாட்டம் நெட்லாம் உங்களுக்கு வேணும்னா எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். மாட்டம் நெட்லாம் 40 ரூபா 20 ரூபான்னு வாங்கிக்கலாம். இதுவும் டெலிவரி தான் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம தொட்டியை பார்த்துருப்போம். தொட்டியில் வந்து மீனெல்லாம் கம்மியாக தான் இருந்திருக்கும். எந்த மீன் வாங்கி விடலாம்னு சொல்லுங்கள். கமெண்டில் வந்து எந்த மீனோட பேர் அதிகமாக வருதோ அந்த மீன் வாங்கி விட்டுறலாம். ஒன்று சொல்ல மறந்துட்டோம், மணி பிளான்ட் வந்து நம்மள்கிட்ட இருக்குது. தெரிஞ்சிருக்கோம். ஒரு பேக்கெட் வந்து 20 ரூபா 30 ரூபா 10 ரூபான்னு கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you.